ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्. गीता ध्यान श्लोकम्. ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भगवद्वेषिणीम्. கடைசியா பார்த்தா 2 ஸ்லோகம் படிக்கலாம். 72-73 பகவான் கிருஷ்ணன் கேட்ட கேள்வி, அர்ஜுனன் சொன்ன பதில் பார்க்கலாம். சேர்ந்து படிப்போம். கச்சிதே தத் ஸ்ருதம் பார்த்த த்வயைகாக்ரேன சேதசா கச்சிதஜ்ஞான சம்மோஹः பிரநஷ்டஸ்தே தனஞ்சய. அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோஹஸ்மிருதிர்லப்தா त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गतसन्देहः करिष्ये वचनं तव. கிருஷ்ணர் ஒரு மிக சிறந்த ஆசிரியர். அந்த கடமையை மேற்கொண்டிருக்காரு. அது அர்ஜுனனால அமைஞ்சது. அவர் போர்க்களத்துக்கு சாரதியா தான் வந்தார். அர்ஜுனனுடைய சாரதியாக தான் வந்தார். அதுவும் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதுனால. பாருங்க, இப்போ இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு பாருங்க, அர்ஜுனன் கிட்ட இருக்கு. அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டி வேணுமா, ஒரு துணை வேணுமா, ஒரு சான்றோடாக யாராவது நமக்கு துணை வேணுமான்னு யார் முடிவு பண்றது? நாம தான். அது முடிவு பண்ணலன்னா அந்த வாய்ப்பே இல்லாம போயிடும். இப்போ அர்ஜுனன் முடிவு பண்ண அந்த ஒரு விஷயம் அவனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி காப்பாத்துச்சு பாருங்க. அர்ஜுனன் கிருஷ்ணர் தான் எனக்கு சாரதியாக வேண்டும். அதுலயே கூட ரொம்ப அழகான உருவகமா இருக்கு பாருங்க. சாரதி, வண்டி ஓட்டுபவர், நம்ம வாழ்க்கைன்ற வண்டியை நமக்கு வழி நடத்தி ஓட்டுபவர், நமக்காக சரியான பாதையில் கூட்டி கொண்டு போபவர். இப்போ சாரதின்ற அந்த என்னதான், அந்த தேரோட்டி தானே. தேரோட்டி, வாழ்க்கைன்ற தேரோட்டின்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கை பாதையில நம்ம வாழ்க்கை கொண்டு செலுத்தணும். நம்ம வழி கரெக்டா கொண்டு போகணும். வேகமா போறது, மொல்லமா போறது, இல்ல நிறுத்தி போறது, ஸ்பீட் பிரேக் இப்படிலாம் பாருங்க. எல்லாமே தூங்கிட்டா, வண்டி ஓட்டிட்டே தூங்கிட்டா என்ன ஆயிடும்? இல்ல உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களை பத்தி கவலையே இல்லாம தன்னை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் இல்ல. அப்போ இங்க கிருஷ்ணர் முதல்ல என்ன அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதுனால தான் தேரோட்டியாக இருப்பதற்கு சம்மதித்தார். அதுக்கு அடுத்த நிலையில என்னாச்சு? அர்ஜுனன் நான் உங்களுடைய சீடன், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம், என்னை நீங்க காப்பாற்ற வேண்டும் இப்படி சொல்லி முழுமையாக தன்னை ஒப்படைச்சான்னு சொல்லும்போது என்னன்னா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னோட வாழ்க்கையில, இந்த சூழ்நிலையில. இப்ப நான் இது என்னுடைய கடமைன்னு இருக்கு. இவ்வளவு காலத்துல எனக்கு சூழ்நிலைகள்லாம் சாதாரணமா போயிட்டு இருக்கும் போது நமக்கு எந்த குழப்பமும் இல்லை இல்லையா? எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு. ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, சாதாரண ஒரு ஸ்பெஷல் சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்னது, நான் செஞ்சுட்டு இருந்த கர்மம் தான், ஆனா இப்ப நான் செய்யணுமா வேண்டாமா எனக்கு புரியலையே. இதுக்கு முன்னாடியும் அவன் எத்தனையோ போர் செஞ்சிருக்கான், எத்தனையோ பேரை எதிர்த்து போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கான். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுது? தன்னுடைய குருமார்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னை தூக்கி வளர்த்தவர்கள் எல்லோருமே அவர்களிடத்து நான் போய் போர் செய்யணுமா? இப்ப என்ன ஆயிடுச்சாங்க, நான் எனதுன்றது வந்துருச்சு பாருங்க. அங்க அர்ஜுனனுக்கு இப்ப என்ன வந்ததாங்க, நான் என்னது, என்னுடையவர்கள். இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இல்லை. நான் க்ஷத்ரியன்,
போர், அதர்மத்தை எதிர்த்து போர் செய்யறேன், அதனால எந்த போர் வந்தாலும் நான் செய்யறேன். இதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தான். இங்க என்ன ஆயிடுச்சு, இப்பவும் அதேதான், அதர்மத்தை எதிர்த்து போர் செய்யணும். ஆனா அந்த இடத்துல என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குருமார்கள், இப்படி இந்த என்னுடைய இதுன்னு வந்தது. அந்த என்னுடைய இதுன்றது என்னது, நான்றதுனால. இது ரெண்டும் தான் மூல காரணம். இந்த நான், எனது என்பது, நான் இந்த உடல் மனம் புத்தி இதோடு சம்பந்தப்பட்டவர்களா என்னுடையவர்கள். என்னுடைய சந்தோஷம் வந்து அவருடைய சந்தோஷத்தை பொறுத்து இருக்கு. அப்ப எல்லோருக்குமே சந்தோஷம் தானே வேணும். அப்போ அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டா ஏன் சந்தோஷம் போயிடுமே. இப்ப இங்க என்ன மூல காரணம் பாத்தீங்கன்னா, இந்த அகங்காரம், மமக்காரம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வேணும்னா சந்தோஷம் தான் வேணும், ஆனந்தம் தான் வேணும். இங்க அந்த மூலமாக இருக்கின்ற அந்த சுயநலம் இது சாதாரணமா இருக்குது, எல்லா ஜீவர்களுக்குமே இருக்குது. அப்ப இதுக்கு எது காரணம்னா, நம்மளுடைய சொரூபத்தை பற்றிய ஞானம் இல்லாதனால், சொரூபத்தை பற்றிய அறியாமையினால். அதனால இங்க பகவான் வந்து எதை எப்படி உபதேசத்தை ஆரம்பிச்சாருன்னா, ஆத்ம ஞான உபதேசத்தை தான் ஆரம்பிச்சார். இவன் தர்ம சம்மூட சேத்தாக, என்னுடைய தர்மம், என்னுடைய கடமை, என்னுடைய கடமையில வந்து எனக்கு குழப்பமா இருக்கு, என்ன பண்ணணும்னே தெரியல. போட்டுட்டு என்னது, தன்னுடைய போர்க்களத்துக்கு வந்து வில்ல தூக்கி போட்டான். எப்படி இது, ஒரு ரைட்டர் வந்து பேனா தூக்கி போட்டான், நான் எழுத மாட்டேன்ற மாதிரி. ஒரு முக்கிய அவருடைய வேலையே அதுதான். அந்த மாதிரி போர்க்களத்துக்கு வந்து நான் போர் செய்ய மாட்டேன். அப்பனா அங்க அவனுக்கு தெரியல, தன்னுடைய கடமையில குழப்பம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு மூல காரணத்தை கண்டுபிடிச்சார் பாருங்க கிருஷ்ணர். அவர் பகவான் தான், ஈஸ்வரன் தான். இதுக்கு வந்து என்னது, அஜ்ஞானம் தான் இதுக்கு காரணம். நம்ம வந்து யாருக்காவது ஆறுதல் சொல்றோம், ஒருத்தங்களுக்கு நம்ம இன்ஸ்பயர் பண்றோம், அவங்களுடைய கஷ்டம் நமக்கு சொல்றாங்க அப்படின்னா மேலோட்டமான ஒரு லெவல்ல தான் சொல்லுவோம் எப்பவுமே. ஆனா இந்த சூழ்நிலையில கிருஷ்ணருக்கு வந்து இது ஆத்ம ஞானத்தினாலதான் இந்த குழப்பம் தீரும். அதனால அவர் என்ன உபதேசம் பண்ணார், ஆத்ம ஞானத்தை தான் உபதேசம் பண்ணார். அதனாலதான் இந்த கேள்வியே கேட்கிறாரு இங்க கிருஷ்ணன். என்ன கேட்டாரு பாருங்க, கச்சித் ஏத்தத் ஸ்ருதம் பார்த்த துவயை காக்ரேன சேத்தசா. நீ மிக கவனத்துடன் கேட்டியா? கவனத்துடன் கேட்டியான்னு அர்த்தம்னா, நான் செய்த உபதேசம் உனக்கு புரிந்ததா, அதான் அதுக்கு அர்த்தம். சும்மா கேட்கறது இல்ல, முழுவதுமாக நீ புரிந்து கொண்டியா? சரி, அப்படி புரிஞ்சிருச்சுன்னா என்ன நடந்திருக்கணும்? அப்போ சம்மோகம், அஜ்ஞான சம்மோகம். சம்மோகம்னா என்னது, மோகம் உண்மையை மறைத்திருக்கு இல்லையா, அதான் மோகம். தன் சூழ்நிலையை மறந்திருப்பது வந்து மோகத்துல இருக்கும். அப்ப இது சம்மோகம், நன்றாக மோகத்துல மாட்டிக்கிட்டான். அப்படி தன் சூழ்நிலை மறந்து நன்றாக மோகத்துல தான் என்ன செய்யணும்னே தெரியாத அளவுக்கு போனதுக்கு எது காரணமாக இருக்கு, மூல காரணம் அஜ்ஞானம், சொரூபத்தை பற்றிய அஜ்ஞானம். அப்போ அதுதான் கேட்கிறாரு பாருங்க, அவர் எதை உபதேசம் பண்ணாரோ அது அவனுக்கு போய் சேர்ந்துதா? இங்க வந்து என்ன கேட்கல, நீ வந்து கர்மயோகம் பண்ண போறியா, கர்ம சன்னியாசம் போக போறியா, அப்படி கேட்கல. அவரு என்ன கேட்டாரு, அஜ்ஞான சம்மோகம் பிரணஷ்டகம், உனக்கு அது தீர்ந்துதா, உனக்கு அது பிரணஷ்டம் நீங்கியதா, உன்னுடைய அஜ்ஞானத்தினால உண்டான சம்மோகம் நீங்கியதா, முதல்ல புரிந்ததா, அந்த புரிந்ததுதான் என்ன இருக்கணும், அது நீங்கி இருக்கணும், நீங்கியதா. இதுதான் கேள்வி. எங்க ஆரம்பிச்சாரோ அசோச்சியானன் அசோச்சியஸ்தம்னு பிரக்ஞாவாதாம்ச பாசசை கதாசூன கதாசூஷ நானு சோச்சந்தி பண்டிதாக. உயிர் இருப்பவர்களுக்காகவும் உயிர் போனவர்களுக்காகவும் பண்டிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க. துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவர்களுக்காக நீ துக்கப்படுற. அப்படின்னு அர்த்தம், இங்க யாரை பத்தி அக்கறையே கிடையாது, சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் பத்தி எல்லாம் அக்கறையே இல்லாம நீ யாரை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருக்க அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம், அனைவரையுமே நீ ஜீவர்களாக கருதி கொண்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அனைவருமே பிரம்மஸ்வரூபம், இருப்பது ஒன்றுதான், பிரம்மம் தான். நீ அனைவரும் ஜீவராக, உன்னையும் ஜீவனாக கருதி கொண்டு மற்றவர்களையும் ஜீவனாக கருதி கொண்டிருப்பதனால நீ என்ன பண்ற, அவர்கள் இறந்து போய்விடுவார்கள், அவர்கள் இறப்பதற்கு நான் காரணமாக ஆகிவிடுவேன். இப்போ நான் எனதுன்றது மறுபடியும் வந்துருச்சுங்க. அதுக்கு பாருங்க, இங்க என்ன அர்த்தம், அனைவரையும் நாம ஜீவர்களாக பார்ப்பதுதான் காரணம். அப்ப அந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்ல வந்தாரு, இங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவர்களுக்காக நீ துக்கப்படுற. ஏன்னா இங்க இருக்கிறவர் யாருக்குமே அழிவு கிடையாது, யாருக்குமே பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஏன்னா அனைவருமே ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். ஆனா பிறந்ததெல்லாம் என்னது, உடல் மனம் புத்தி தான். ஆனா அதெல்லாம் என்னது,
அஜ்ஞானத்தால உண்டானது. அஜ்ஞானத்தால உண்டான வெறும் தோற்றா மாத்திரம். அது உண்மை இல்ல, அது வெறும் மித்யா. ஒரு பொய்யான ஒரு கனவு. அந்த கனவுக்காக போய் யாராவது துக்கப்பட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்பாங்களா? இப்ப என்ன லெவல்ல என்ன நிலையில இருந்து பேசுறாரு பாருங்க கிருஷ்ணர். இந்த நிலையில இருந்து அவனுக்கு உபதேசத்தை ஆரம்பிச்சாரு. அந்த விஷயம் அவனுக்கு போய் சேர்ந்துதான். உபதேசம் முடிச்ச பின்னாடி அது போய் கேட்கிறார். அஜ்ஞான சம்மோகம் பிரணஷ்டக உனக்கு நீங்கியதா தனஞ்சய. அப்போ இந்த கேள்வி என்ன? நான் கூறின இந்த உபதேசத்தை, ஆத்ம ஞானத்தை பற்றிய உபதேசத்தை முழுவதுமாக கவனத்துடன் கேட்டாயா? கேட்டாயா புரிந்து கொண்டாயா? சும்மா கேட்கறது இல்ல, முழுவதுமாக புரிந்து கொண்டியா? அடுத்த கேள்வி என்னது? அதனால உனக்கு அஜ்ஞானத்தினால உண்டான சம்மோகம் நீங்கியதா? அவ்வளவுதான். சம்மோகம் என்னன்னா, நான் யாரு, நான் இப்ப என்ன செய்யணும், என்னோட உண்மையான சொரூபம் என்ன, என்னோட உண்மையான சொரூபம் என்ன, இப்ப என்னுடைய நிலை என்ன, இது ரெண்டுமே நமக்கு இவனுக்கு தெளிவா இருக்கா? இதுதான் கிருஷ்ணனுடைய கேள்வி. அப்போ ஒரு பாடத்தை எடுத்தா அந்த பாடத்தினுடைய கருப்பொருள் என்ன, அந்த கருப்பொருளை போய் அந்த மாணவனுக்கு போய் சேர்ந்துதான். இல்ல அந்த பாடத்தை புரிய வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் சொல்லலாம் அந்த ஆசிரியர், பல விஷயங்களை பல்வேறு உதாரணங்களோட என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம். ஆனா அதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தாரோ அந்த கருப்பொருள் போய் சேர்ந்துதா மாணவனுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, பெரும்பான்மையான மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சார் நல்ல ஜோக் சொன்னார், நல்ல கதை சொன்னார், எல்லாம் சொன்னார், ஆனா அந்த ஜோக்கு கதை விளையாட்டு எல்லாம் எதுக்காக பண்ணாரு, அதை மறந்துட்டியா நீ, அது என்னது, அது என்னது, அது உனக்கு தெரியலையே அப்படின்னு அர்த்தம். அவன் கவனத்தோட ஏத்த தொயை காக்கிறேன்னு சேத்தசா, கவனத்தோடு கேட்கவே இல்லை அர்த்தம். அதாவது புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். அவன் தன்னுடைய பிரச்சனையினுடைய தீவிரத்தை புரிந்து கொள்ளல, அந்த தீவிரமான அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொன்னதையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. தான் பிரச்சனையில இருக்கோன்றதே தெரியாம இருக்க சம்மோகம்னு பேர், சம்மோகம். ஆனா அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் என்னது, அவன் புரிந்து கொண்டான், இங்க என்னமோ நடக்குது, எனக்கு இது வரைக்கும் நான் எத்தனையோ போர்க்களத்தை பார்த்திருக்கேன், எந்த தயக்கமும் இல்லாம போர் செஞ்சிருக்கேன், இங்க இது என்னுடைய கடமைதான், ஆனா இப்போ என்னால முடியல, இங்க என்னமோ தர்ம சம்மூடம் மூடத்தனம் வந்துருச்சு எனக்கு, மூடத்தனம் அறியாமை இல்ல மோகம், எங்கேயோ ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு, என்னால செய்ய முடியல. அவன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். அப்போ அது நீங்கியதான் கேட்கிறாரு. அப்ப இவன் கண்டிப்பா இவனுக்கு இவனுடைய பிரச்சனை முதல்ல பிரச்சனையில இருக்கோன்னு தெரியாம இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா. அப்ப அந்த பிரச்சனை இருக்கோ தெரிஞ்ச பின்னாடி இதுதான் என்னோட பிரச்சனை, இதுக்கு தீர்வு என்ன கேட்கும் போது அந்த தீர்வு சொல்றாரு கிருஷ்ணன். அப்ப அந்த தீர்வு சொன்ன பின்னாடி அவன் அதை ஒழுங்கா கேட்டானா, ஒழுங்கா கேட்டா அந்த தீர்வு அவன் அதை பயன்படுத்தி அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துருவானா? இதுதான் இந்த கிருஷ்ணனுடைய கேள்வியினுடைய சாரமே. இதுதான் ஒவ்வொரு ஆசிரியரும் செய்ய வேண்டியது. முக்கியமா என்னது, இந்த ஆத்ம ஞானம் உபதேசம் பண்ணுகின்ற ஆசிரியர்கள் இப்படிதான் இருப்பாங்களா சீடர்கிட்ட, கடைசியில இது கேட்கணும். நம்ம இது பொதுவா உலக ஞானத்துக்கே இது பொருந்தக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி இவர் கேட்ட பின்னாடி அர்ஜுனுடைய பதில் என்ன, அதையும் நம்ம பார்த்தோம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறுகின்றான், பதில் சொல்றாங்க. உவாச்சனா அர்ஜுனன் கிருஷ்ண கேட்ட கேள்வி பதில் சொல்றான். அர்ஜுனன் சொன்னாலே என்ன அர்த்தம், அர்ஜுனன்ற வார்த்தைக்கு ஒரு பொருள், இன்னும் ஒரு பொருள் இருக்கு, பல பொருள்கள் இருக்கு. இதுல ஒரு பொருள் பாத்தீங்கன்னா வெண்மைன்னு அர்த்தமா. வெண்மை எதை குறிக்கிறது, தூய்மையை குறிக்கிறது. அதனால அர்ஜுனன்னாலே தூய்மையான மனதை உடையவன் கூறுகின்றான். அப்போ இவன் ஏற்கனவே இவனுக்கு இந்த இந்த ஞானத்தை கேட்கின்ற அளவுக்கு தூய்மை இருக்கு, இவனுக்கு ஏற்கனவே அதிகாரித்துவம் இருக்கு, மன தூய்மை இருக்கு கேட்கின்ற அளவுக்கு. இப்போ என்ன சொல்றான், நஷ்டோ மோக, எங்க முடிச்சாரு, அஜ்ஞான சம்மோக பிரணஷ்டக, அஜ்ஞானத்தினால் உண்டான சம்மோகம் நீங்கியதுதான். நஷ்டோ மோக, எனக்கு இந்த மோகம் நீங்கியது, மோகம் அழிந்து விட்டது. எனக்கு ஸ்மிருதிர் லப்துவா, எனக்கு நான் என்னுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டேன், என்னுடைய பிரச்சனை என்னன்னு புரிந்து கொண்டேன், அதற்கான தீர்வையும் புரிந்து கொண்டேன். ஸ்மிருதிர் லப்துவா, ஸ்மிருதிர் லப்துவானா நினைவு வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது, ஞாபகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்மிருதிர் லப்துவா, என்னுடைய பிரச்சனை என்னன்னு, இது வரைக்கும் என்னுடைய பிரச்சனை என்னன்றத நான் உணர்ந்து அந்த தீர்வு நீங்க சொன்னீங்க, அந்த தீர்வை நான் புரிந்து கொண்டேன். இதெல்லாம் எதனால எப்படி நடந்தது, நான் ரொம்ப 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 அட்வான்ஸ்டு சீக்கர், அட்வான்ஸ்டு சாதகன், அதனால இல்ல. துவத் பிரசாதா,
உங்களுடைய அருளினால், உங்களுடைய கருணையினால். அச்சுதா, அச்சுதாக்கு நிர்குண பிரம்மம்ன்ற அர்த்தம். தன் நிலையிலிருந்து எந்த சமயத்திலும் தாழாமல் மாறாமல் இருக்கக்கூடியது அச்சுதன். அது எதை குறிக்கிறது? நிர்குணம் தான். அது நிர்குண பிரம்மம் தான் அச்சுதன்ற வார்த்தைக்கு பொருள். அப்படி பகவானே, பரம்பொருளே, உன்னுடைய கருணால், பரம்பொருளுடைய கருணையினால் என்னுடைய சம்மோகம் நீங்கியது, மோகம் நீங்கியது, எனக்கு என்ன செய்யணும்ன்ற தெளிவு வந்து விட்டது. ஸ்மிருதி லப்துவா. அப்ப என்ன பண்ணும்? தெளிவு வந்தா போதுமா? அதை எப்படி வெளிப்படுத்தணும்ல? ஸ்திதோசி, நான் இப்பொழுது தயாராக இருக்கிறேன். ஸ்திதக அசி, ரெடி. நான் இப்போ ரெடி, தயாராக இருக்கேன். இப்போ தயாரா இருக்க, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல இல்ல இல்ல, எல்லா சந்தேகமும் நீங்கியது. கத சந்தேக, எல்லா சந்தேகமும் நீங்கி விட்டது. எல்லா சந்தேகம் நீங்கிச்சு. இப்போ நான் தயாரா இருக்கேன். சரி, தயாரா இருந்த எல்லா சந்தேகம் நீங்கிருச்சு. என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்னா, யதாச்சசி ததா குரு சொன்னீங்கல்ல, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். இல்ல இல்ல இல்ல, கரிஷியே வச்சனம் தவ, நான் நீங்க சொல்வதை செய்ய போகிறேன். அப்போ இங்க ரெண்டும் ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகுது பாருங்களேன், சமன் ஆயிடுச்சு. பகவான் வந்து நீ என்ன உனக்கு தோன்றுகின்றதோ அது போல நீ செய், நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், நீ ஆனா அதை சிந்திச்சு செயல்படு. இவன் சொல்றான், நான் நீங்க சொல்வது படிதான் நான் செய்ய போறேன். அப்படின்னு அர்த்தம், அவர் சொல்றதும் இவன் சிந்தனை செஞ்சதும் ரெண்டும் ஒன்றுதான், வேற வேற இல்ல. அப்ப சரியாக இந்த ஞானம் போய் சேர்ந்து விட்டது. சரி, கரிஷியே வச்சனம் தவ. அப்ப நான் என்ன 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 பண்ண போறேன்? நான் நீங்க சொன்னபடி செய்ய போறேன். அப்படின்னா என்ன சொன்னார் பகவான்? இவன் கேட்டா இல்லையா இந்த 18ஆம் அத்தியாயத்துல கேள்வி, அதேதான். என்னது? சந்நியாசம். சந்நியாசத்தை பத்தி கேட்டால, சந்நியாசத்தினுடைய சாரம் என்ன? சந்நியாசத்தினுடைய சாரம் என்னது? கர்மயோகம். கர்மயோகம் தானே, அதான் நம்ம பார்த்தோம் 18ஆம் அத்தியாயம். அந்த கர்மயோகத்தை நான் செய்ய போகிறேன். அப்ப கர்மயோகம்ன்றதுன்னா, கர்மம்னா என்னன்னு எனக்கு தெரியணுமே. கர்மம்னா உன்னுடைய சுதர்மம், உன்னுடைய சுபாவத்தின் படி அமைந்த சுதர்மம் தான் கர்ம. அப்போ கர்ம யோகமாக நான் எப்படி செய்வது? அந்த உன்னுடைய சுபாவத்தின் படி அமைந்த கர்மத்தை இறைவனுக்கு, இறைவனுடைய வழிபாடாக செய்வதே தான் கர்ம யோகமாக செய்வது. அப்போ கர்ம யோகம் செய்வதுனா என்னன்றதும் பகவானை விளக்கி விட்டார். அதை தான் நான் இப்ப செய்ய போறேன்னு சொல்றான். அதை செய்வதற்கு நான் இப்போது தயாராகி விட்டேன்னு சொல்றான். இப்ப என்னது அர்ஜுனனுடைய கர்மம், கடமை? போர் செய்வன். இந்த இடத்துல போர், அவன் கஷத்திரியன். அதை செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். கர்மயோகம் செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். இப்போ நம்ம என்ன இதுல குழப்பம் வரும் சில பேருக்குன்னா, இவன் மோகம் நஷ்டமாகிட்டு எனக்கு ஸ்மிருதி ஞாபகம் வந்துருச்சு, இப்படிலாம் சொன்ன உடனே ஆத்ம ஞானம் வந்துருச்சா? கிருஷ்ணர் உபதேசம் பண்ண உடனே அர்ஜுனுக்கு ஆத்ம ஞானம் வந்துருச்சானா இல்ல. அர்ஜுனனுக்கு வந்து என்ன வந்தது? கிருஷ்ணர் உபதேசம் பண்ண எந்த நிலை, வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்றது அவனுக்கு புரிந்து விட்டது. எந்த குறிக்கோளை வைத்துக்கொண்டு நீ வாழ வேண்டும். அப்போ உன்னுடைய குறிக்கோள் வந்து இந்த உலகத்துல ஏதோ ஒன்றை சாதிப்பது, அடைவது கிடையாது. இந்த உலகத்துல உனக்கு உன்னுடைய சுதர்மத்தின்படி அமைந்த கடமையை செய்வதன் மூலமாக உன்னுடைய மனதை நீ தூய்மைப்படுத்தி கொண்டு நீ ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். அதுதான் உன்னுடைய குறிக்கோள். அதற்கு வழி வந்து கர்மயோகம். இது எல்லாவற்றையும் தான் புரிந்து கொண்டான்னு அர்த்தம். இதெல்லாம் தெரியாம இருந்தது தான் மோகம். இது எதுவுமே தெரியாம ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், படிச்சோம், ஏதோ பட்டம் வாங்கணும், எங்கேயோ ஒரு பிசினஸ் பண்றோம், இல்ல வேலைக்கு போறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம், குடும்பம் வருது, குடும்பம் பரிசாகுது, அப்படி அவங்களுக்காகவே வாழ்ந்தோம், எல்லாம் சேமித்து வச்சோம், இறந்து போயிட்டோம். இப்படியே இருக்கிறது மோகம். அப்ப என்ன சொல்றப்போ, இந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன? அதுல என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய உயர்ந்த குறிக்கோள் எது? அந்த குறிக்கோளை அடைவதற்கான பாதை எது? இது எல்லாமே பகவான் வந்து தெளிவா சொல்லிட்டார் இல்லையா? இது எல்லாத்தையும் எனக்கு நான் புரிந்து கொண்டேன்னு அவன் சொன்னதுதான் மோகம், நஷ்ட மோகம்ன்றதுக்கு அர்த்தம். ஸ்மிருதி லப்துவா, எனக்கு இப்போ நான் என்ன செய்யணுன்றதுல தெளிவு வந்துருச்சு. அதனால இவனுக்கு இந்த ஞானத்தை கேட்பதற்கான மனத்துவமே வந்துருச்சு. ஆனா இன்னும் என்ன, அந்த ஞானத்தை தன்னுடைய அனுபவமாக்கி கொள்வதற்கான மன தூய்மை, முழுமையான மன தூய்மை இன்னும் தேவை. அது எப்படி கிடைக்கும்? கர்மயோகம் செய்வதனால கிடைக்கும்.
அதனால இவனுக்கு தான் என்ன இங்க இந்த உபதேசத்தினுடைய பகவானுடைய உபதேசத்தினுடைய சாரம் என்ன? சாரம் வந்து ஜீவபிரம்ம ஐக்கியம் தான். ஜீவபிரம்ம ஐக்கியம், பிரம்மம் தான் உன் சொரூபம். அது என்னது? என் சொரூபமாகவே இருக்கு. இப்ப நான் எப்படி இருக்கேன்? நான் ஜீவனாக இருக்கேன். என்னுடைய சொரூபம் என்ன? என்னுடைய சுரூபமும் அனைவருடைய சுரூபமும் என்னது? ஆத்மா பிரம்மம். இந்த உடல் மனம் புத்தி நான் என்கின்ற எண்ணத்தை நீங்கி, எண்ணம் நீங்கி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களையும் என்னது அவருடைய உடல் மனம் புத்தியை கடந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் தான் எங்கும் நிறைந்திருக்கிற பிரம்மஸ்வரூபம். பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றுதான். இதுதான் குறிக்கோள். இதை நான் தெரிந்து கொண்டேன். நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்துவா, இதுதான் என்னுடைய குறிக்கோள். இதுல எனக்கு தெளிவு வந்துருச்சு. இந்த நிலையில இருந்துதான் இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்னுடைய கடமையை நான் இறை வழிபாடாக செய்ய வேண்டும். அதுதான் கர்மயோகம். இப்ப அததான் இவன் செய்ய போறான். அதான் செய்யறான். மகாபாரதத்திலேயே அதான் பண்றான். போர் நடக்குது. இவனுக்கு ஞானம் வந்தா என்ன பண்ணுவான்? ஞானம் இல்லை. அதுக்கான மன தூய்மை, முழுமையான மன தூய்மைக்கு அவன் தயாராகிட்டான் அதை அடைவதற்கு. சரி, 73 அர்ஜுனன் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டான். அதான் கிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு எனக்கு புரிந்ததான்னு கேட்டாரு, புரிந்து விட்டது. உனக்கு மோகம் நீங்கியதான் கேட்டாரு, மோகம் நீங்கியது. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய கருணையினால நான் நீங்க சொல்வதை செய்வதற்கு தயாராகிவிட்டேன். நீங்க சொல்வதான் செய்ய போறேன். இப்ப மட்டுமா? நாளைக்கு மட்டுமா? இந்த போர் முடிஞ்ச உடனே அவ்வளவுதானா? கிடையாது. என் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் உபதேசம் செய்த அந்த ஆத்ம ஞானம் தான் குறிக்கோள். அதை அடைவதற்கான பாதைகள் கர்மயோகம், அதன் மூலமாக கர்ம சந்நியாசம். அப்புறம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன? ஈஸ்வனுடைய அருள்னால குருவனுடைய உபதேசத்தினால ஆத்ம ஞானம். அப்புறம் ஸ்ரவணம், நிதித்தியாசனம் சொன்னோம் இல்லையா? அந்த நிதித்தியாசனம் தியானம், அதன் மூலமாக இந்த என் ஆத்மஸ்வரூபத்தை உணர்வது. இப்போ பதிலும் சொல்லியாச்சு. கிருஷ்ணனுடைய கேள்வி அர்ஜுனன் பதில் சொல்லிட்டான். இதோட பகவத்கீதை உபதேசம் முடிஞ்சிச்சு. இந்த உபதேசம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பண்ணது. சஞ்சயன் கேட்டுட்டு இருக்கான். சஞ்சயன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, திருதராஷ்டிரன் சொல்லிட்டு இருக்கான். திருதராஷ்டிரன் கேட்டதுனாலதான் சஞ்சயன் சொன்னா பாருங்க. திருதராஷ்டிரனும் கேட்கலன்னா நடந்திருக்காது. இப்போ அப்போ இங்க என்ன எப்படி பாருங்க, நம்மளுடைய முயற்சி, நம்ம தான் அதுக்கு முதல்ல முயற்சி போடணும். எனக்கு இது வேணும்ன்றது நம்ம தான் பண்ணணும். அப்போ திருதராஷ்டிரன் கேட்டான் இல்லையா அந்த கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் சஞ்சயன் சொல்லி முடிச்சாரா? அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணா, கிருஷ்ணன் உபதேசம் பண்ணா, கிருஷ்ணன் கேட்டு தெளிவாயிட்டார். கிருஷ்ணன் தெளிவாயிட்டா, அர்ஜுனன் தெளிவாயிட்டான். இப்ப திருதராஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு சஞ்சயன் என்ன பதில் சொல்லிட்டு இருக்காரு? அந்த போர்ஷன் தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும். இப்ப அடுத்து சஞ்சயன் என்ன சொல்ல போறாரு நம்ம பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः संवादमिमम् अश्रौषम् अद्भुतं रोमहर्षणम् சேர்ந்து சஞ்சய உவாச்ச இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः சம்வாதமிமம் அஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷணம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாரு, அர்ஜுனன் பதில் சொல்லிட்டான், முடிஞ்சிச்சு. இப்போ சஞ்சயனுக்கு என்ன அது? அப்படியே அத்புதம். இவ்வளவு நேரம் நடந்தது உண்மையா பொய்யா? அப்படியே ஆச்சரியத்துல இருக்காவ. அத்புதம், இது ஒண்டர். அப்பப்ப நடக்காது, என்னைக்கோ ஒரு நடந்துக்கு பேர் அற்புதம்னு பேர். தினமும் ஒரு சர்ப்ரைஸ் இல்ல, ஒரு அற்புதமும் கிடையாது. அப்போ இதெல்லாம் எத்தனையோ ஜென்மத்தினுடைய ஒரு புண்ணிய பலனால கிடைக்கக்கூடியது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு சஞ்சயனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால சொல்றான், அகம் இதி இதி
ஈத்தியாகம், ஈத்தின்னு ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் இப்போ இவ்வளவு நேரம் கீதா உபதேசம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செஞ்ச அந்த உபதேசத்தை வாசுதேவசிய மகாத்மனக பார்த்தசிய. சரி, இங்க மகாத்மனகன்றது ஸ்லோகத்துல எப்படி இருக்கு பாருங்க. வாசுதேவசிய பார்த்தசிய ச மகாத்மனக. சன அண்டு என்ன சொல்றாரு, வாசுதேவன் பகவான் அவரை மகாத்மான்னு சொல்ல வேண்டியதில்லை, சகஜம், அவர் மகாத்மா தான். என்ன சொன்னா பார்த்தசிய மகாத்மனக, பார்த்தையும் அர்ஜுனனையும் மகாத்மா சொல்லிட்டாங்க சஞ்சயன் இல்லையா. அவன் எப்பேற்பட்ட மன தூய்மை இருக்கு, அதனாலதான் அர்ஜுனனுக்கு இந்த ஞானமே கிடைச்சிருக்கு. அதனால மகாத்மாவான, அதாவது வாசுதேவன் அர்ஜுனன் இரண்டு பேருடைய மகாத்மாக்கள், அந்த மகாத்மாக்களுடைய இவம் சம்வாதம், இவர்களுடைய சம்வாதத்தை அது எப்படிப்பட்ட சம்வாதம், அத்புதம் சம்வாதம். ஏதோ சாதாரண விஷயத்த பத்தி என்ன பண்ணல, விவாதம் பண்ணல. இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க, ரெண்டு மனிதர்கள் சேர்ந்து பேசினா என்ன பண்ணுவாங்களா, ஒண்ணு ஆண் பெண் பத்தி பேசுறது, இல்லைன்னா செல்வத்தை பத்தி பேசுறது, இல்லைன்னா அரசியல் பத்தி பேசுறது, இப்படிதான் இருக்குமா. ஒரு 4 டாபிக் தானா, முக்காவாசி பேர் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இது எப்படியும் அத்புதம் சம்வாதம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு முக்கியமான குறிக்கோளையை பத்தி சம்வாதம் இது, அத்புதம். இது சுலபமா கேட்க முடியாது, கிடைக்காது. அத்புதம் சம்வாதம். யார் பேசுனது, மகாத்மனக பார்த்தசிய வாசுதேவசிய. ஒரு கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனும் நடந்த, அர்ஜுனன் மகாத்மா சொல்றார். இப்போ எப்படி இவர் ஏதோ புகழ்ந்து சொல்றாரா, கேட்கிறாரு. அர்ஜுனனுடைய என்னென்ன கேள்வி கேட்டான், கிருஷ்ணர் என்ன சொன்னார் அவனுக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சவன்னு சொல்றாரு. சும்மா ஏதோ ஒரு இவன் மேல இருக்கிற பாசத்துல கிடையாது, மகாத்மனக அர்ஜுனன் சொல்றாரு. அவன் இன்னும் ஆத்ம ஞானம் அடையல. ஆனா என்ன ஆனாரு, இந்த கேட்டால எனக்கு நஷ்டம் நீங்கியது, ஸ்மிருதி லப்தா எல்லாம் சொன்னால, அவ்வளவு தெளிவா சொன்னால. மகாத்மனக பார்த்தசிய, அவங்க 2 பேருக்கும் நடந்த இந்த அற்புதமான சம்வாதத்தை அஸ்ரௌஷம் நான் கேட்டேன். எப்படிப்பட்டது, அதனால நீ கேட்டு என்ன, எத்தனையோ கேட்கிறோம், எவ்வளவு விஷயம் கேட்கிறோம், ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஒண்ணுமே நடக்கல, உள்ளுக்குள்ள ஒரு மாறுதலும் இல்லை. இவன் சொல்றா ரோமஹர்ஷனம், மயிர்கூச்செறிதல் சொல்றோம்ல, முடியெல்லாம் அப்படியே ஹேர் ஸ்டாண்டிங் ஆன் எண்டுறாங்க, மயிர்கூச்செறியது சொல்றோம்ல, நமக்கே அது ஃபீல் ஆகுது அப்படி. அப்போ அது ரெண்டும் பண்ணது நம்மளால உணர முடியுது, உள்ள போய் நம்ம மனதுக்குள்ள போயிட்டு அந்த அற்புதமான விஷயம் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கு உள்ள, அதனுடைய வெளிப்பாடுதான் என்னது, மயிர்கூச்செறிதல் சொல்றாங்க, ரோம ஹர்ஷனம். அது போல அப்படின்னா என்ன அர்த்தம், அது ரோமம்னா முடி, நமக்கு தெரியும். ஹர்ஷனா முடி சந்தோஷம் அடையுதா, அப்படி இல்ல. அர்த்தம் என்னன்னா அவனுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அந்த ஞானத்தை, அந்த சம்வாதத்தை உள்வாங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே ரியாக்ட் பண்ணுது. நம்ம சில பேருக்கு தலையை மட்டும் ஆட்டுவோம், சில பேர் சிரிச்சுட்டே கேட்போம், கண்ணை வேலை விரிச்சு பார்ப்போம் அப்படி ஆணு. இதனாலதான் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் தன்னை மறந்து, ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அவனுடைய கிருஷ்ணர் அர்ஜுனுடைய இந்த அற்புதமான சம்வாதம் அவனுக்குள்ள போயிருக்கு. அது அவ்வளவு ஆனந்தம் பட்டிருக்காரு, அதை சொல்லிட்டாரு. இங்க சஞ்சயனால என்ன, சஞ்சயன், ஜெய வெற்றி. சஞ்சயன் மிக நன்றாக வெற்றியை உடையவன். சரி, அனைத்தையும் வென்றவன், தன் இந்திரியங்களை மனதையும் எல்லாவற்றையும் நன்றாக தன் வசத்தில் வைத்திருப்பவன். அவன் சொல்றான், யாரோ ஒரு மனச்சமநிலை இல்லாதவன் இல்ல, இவன் மனச்சமநிலையோட இருப்பவன். அப்படிப்பட்ட சஞ்சயன் சொல்றாரு, இவர்களுடைய இந்த சம்வாதம் ரோமஹர்ஷனம், அத்புதம். வாசுதேவசிய பார்த்தசிய மகாத்மனக. இப்படி தான் எந்த அளவுக்கு அதை அனுபவித்தேன்றத, தன்னுடைய ஆனந்த அனுபவத்தை சொல்றார். சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு யார் காரணமே, நம்ம சந்தோஷத்துல நம்ம அந்த சந்தோஷத்தை வழங்கிய அவங்கள மறந்துருவோம்ல. ஆனா சஞ்சயன் பாருங்க, அடுத்த பாட்டு மறக்கவே இல்லை. படிப்போம். வியாச பிரசாதாத் ஸ்ருதவான், வியாச பிரசாதாத் ஸ்ருதவான், வியாச பிரசாதாத் ஸ்ருதவான், வியாச பிரசாதாத் ஸ்ருதவான், ஏதத் குஹ்யமஹம் பரம்,
एतद्गुह्यमहं परम् एतद्गुह्यमरम् अहं परम् एतद्गुह्यमहं परम् योगं योगेश्वरात् कृष्णात् योगं योगेश्वरात् कृष्णात् योगं योगेश्वरात् कृष्णात् योगं योगेश्वरात् कृष्णात् साक्षात् कथयतः स्वयं साक्षात् कथयतः स्वयं साक्षात् कथयतः स्वयं साक्षात् कथयतः स्वयं சேர்ந்து व्यास प्रसादात् श्रुतवान् एतद्गुह्यमहं परं योगं योगेश्वरात् कृष्णात् साक्षात् कथयतः स्वयं व्यास प्रसादाத் இந்த இது யாருனால கிடைச்சது இந்த அனுபவம் ரோமஹர்ஷனம் அத்புதம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் சஞ்சயனுக்கு எப்படி கிடைச்சது யாரால கிடைச்சது வியாசருடைய பிரசாதம் வியாசருடைய கருணையினால் ஏதத் ஸ்ருதவான் ஏதத் இந்த கீதா சாஸ்திரம் அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ண இந்த கீதா சாஸ்திரம் நான் கேட்டேன் எப்படிப்பட்டது இது பரமம் குஹ்யம் பரமம் குஹ்யம் உயர்ந்த பொருள் மெய்ப்பொருள் இந்திரியங்கள் மனம் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பரம் அதனால அது குஹ்யமாக இருப்பதாக தோன்றுகிறது இந்த இந்திரியங்களாலேயோ மனத புத்தியினாலேயோ நேரடியாக இந்த உலக விஷயங்களை நாம உள்வாங்குவது போல இதை உணர முடியாது அதனால ரகசியமாக இருப்பது போல உயர்ந்து இதெல்லாம் கடந்து இருக்கிறதுனால பரமம் நித்தியமானதுனால பரமம் குஹ்யம் ரகசியம் இது அவ்வளவு அரிது அரிது அரிதுன்னு சொல்றாங்களா அவ்வளவு அரிதான இந்த ஞானம் சரி வியாசருடைய கருணையினால கிடைச்சது அந்த கதை நமக்கு தெரியும் இது யார் கேட்டிருக்கணும் இது இந்த அனுபவம் யாருக்கு கிடைச்சிருக்கணும் திருதராஷ்டிரக்கு திருதராஷ்டிரம் தான் கிடைச்சிருக்கும் நமக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி கோட்டை விடுறோன்றதுக்கு திருதராஷ்டிரம் ஒரு உதாரணம் அவர் கூட இருக்கிறவங்க அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிதான் நடக்குது நிறைய அந்த மாதிரி இங்க இவன் சொல்றா என்ன மாதிரி இருக்கும் இப்ப திருதராஷ்டனுக்கு இது இப்ப சஞ்சயன் சொல்றதாவது கொஞ்சமாவது ஏறுதானே தெரியாது அவன் மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்கும் மனது ஃபுல்லா ஐயோ என்னுடைய மகன் என்ன ஆக போறேன்னே தெரியலையே இப்படியே யோசிச்சுட்டு இருப்பான் இங்க என்ன நடக்குது இங்க சஞ்சயன் என்ன சொல்றான் என்ன மாதிரியான விஷயம் நடந்திருக்கு இது வியாசருடைய பிரசாதனால கிடைத்தது இதெல்லாம் யாரு கிடைச்சிருக்கோம் உனக்கு கிடைக்க வேண்டியது அந்த அனுபவத்தை இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் இப்போ அதனால இவனுக்கு திருதராஷ்டிரம் மேலேயும் ஒரு அன்பு பொங்குது சஞ்சயனுக்கு அது சொல்லுவா பாருங்க சரி வியாச பிரசாதாத் ஏதத் ஸ்ருதவான் ஏதத் குஹ்யம் அகம் அகம் ஸ்ருதவான் ஓகே பரமம் சரி இது எப்படிப்பட்டது இது யோகம் யோகம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இணைதல் ஒன்றி போதல் யூனியன் அப்படின்னு அர்த்தம் இறைவனுடன் ஒன்றுதல் அர்த்தம் சரி அப்போ இறைவனோட ஒன்றி போவதற்கு ஜீவபிரம ஐக்கியம்னு அர்த்தம் இந்த ஜீவபிரம ஐக்கிய ஞானம் அந்த ஞானம் தான் இங்க யோகம் அதான் வழி யோகம்னா பாதைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு யோகம்னா யூனியன் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த வழி இந்த கீதா சாஸ்திரம் எந்த வழியை போதிச்சது யோகம் இறைவனோட ஒன்றி போவதற்கான வழியை சாதனை அந்த சாதனையை போதித்தது அதனால அதுக்கு யோகம்னு பேர் இந்த யோகம் சரி இந்த யோகம் யாரு சொன்னது யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் யோகேஸ்வரனே சொன்னார் அவன் தனக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை நினைச்சு பாக்குறான் நமக்கு ஏற்கனவே எவ்வளவு பிளஸ்டுன்னு நமக்கு தெரியாம இருக்கும் அது கூட உணராத அளவுக்கு அறியாமல் இருக்கும் இவனுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இது எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படுறான் பாரு இது எப்பேற்பட்ட ஞானம் இது குஹ்யம் பரமம் வியாசருக்கு நான் எப்படி நன்றி உடையவனாக இதை எப்படி நான் திருப்பி செலுத்த போறேன் வியாசருக்கு யோகம் இது ஜீவபிரம ஐக்கிய ஞானம் இது யார் சொன்னது யோகேஸ்வரனே அப்படின்னு அர்த்தம் எந்த சாதனையினால யோகம் சாதனை தானே எந்த சாதனையினால எந்த சாத்தியத்தை அடைய போறோமோ இந்த சாதனையினால ஈஸ்வரன் தானே அடைய போறோம் ஈஸ்வரோட சொரூபத்தை அந்த ஈஸ்வரனே சொன்னார் அப்ப அந்த ஈஸ்வரனே சொன்னார் எப்படி இருக்கா அந்த ஈஸ்வரன் கிருஷ்ணாத் அவர் இப்ப எப்படி வந்திருக்காரு கிருஷ்ணராக வந்திருக்காரு யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத்
அவர் மூலமாக இந்த யோகத்தை நான் கேட்டேன். சாக்ஷாத் ஸ்ருதவான், நான் கேட்டேன். சாக்ஷாத் யோகேஸ்வரனால இல்ல, சாக்ஷாத் கேட்டேன், நேரடியா கேட்டேன். சாக்ஷாத் ஸ்ருதவான். பாவம் நீ, ஏன் நான் சொல்ல சொல்ல நீ கேட்ட. கிருஷ்ணன் சொன்னத, அர்ஜுனன் பேசுனத நான் கேட்டு உனக்கு சொன்னேன். ஆனா நான் எப்படிப்பட்டவன், நேரடியா நானே கேட்டேன். சாக்ஷாத் ஸ்ருதவான் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணா சாக்ஷாத் கதயத ஸ்வயம். அவரே தானே சொன்னாரு. இதான் நம்ம பார்த்தோம் முதல் கீதா தியான ஸ்லோகத்திலேயே பார்த்தோம்ல. எப்படி ஆரம்பிக்கும் கீதா தியான ஸ்லோகம்? இதை சொன்ன உடனே அது மறந்து போச்சு. டெய்லி சொன்ன ஆனா மறந்து போச்சு. எப்படி வரும் அது? அங்க எப்படி ஆரம்பிக்கும் கீதா தியான ஸ்லோகம்? பார்த்தாய பிரதிபோதிதா நாராயணேன ஸ்வயம் சொன்னார்ல. இங்க பாருங்க, ஸ்வயம் கதயத ஸ்வயம், கதயத ஸ்வயம். ஸ்வயம் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன் எந்த யோகத்தினால யார் அடையப்பட போறாங்களோ அவரே யோகம். அப்ப இங்க என்ன இருக்கு? சாதனை யோகம். அந்த சாதனை மூலமாக அடையக்கூடிய சாத்தியம் யாரு? அந்த யோகேஸ்வரன். இப்ப சாதகன் யாரு? சாதகன் அர்ஜுனன். அப்போ சாதகன் சாதனையான அந்த யோகத்தை, இந்த ஆத்ம ஞான விஷயமான இந்த கீதா சாஸ்திரத்தை நன்றாக கேட்டு அதை கடைபிடித்து சாத்தியமான யோகேஸ்வரனை அடைகிறான். இதுல யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் நேரடியாக நான் கேட்டேன். சரி, கேட்டுட்டு எல்லாரும் தான் கேக்குறாங்க. கேட்டு என்ன ஆக போகுது? அடுத்த பாட்டுல சொல்ற பாருங்க. கேட்டு என்ன ஆக போதா? சஞ்சயன் சொல்ற பாருங்க என்ன ஆகுது. அடுத்த பாடல். ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய சம்வாதமிமம் அத்புதம் சம்வாதமிமம் அத்புதம் சம்வாதமிமம் அத்புதம் சம்வாதமிமம் அத்புதம் கேசவ அர்ஜுனயோ புண்ணியம் கேசவார்ஜுனயோ புண்ணியம் கேசவ அர்ஜுனயோ புண்ணியம் கேசவார்ஜுனயோ புண்ணியம் கிருஷ்யாமி ச முகுர்முகுஹு யாமி ச முகுர்முகுஹு கிருஷ்யாமி ச முகுர்முகுஹு யாமி ச முகுர்முகுஹு. சேர்ந்து ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய சம்வாதமிமம் அத்புதம் கேசவ அர்ஜுனயோஸ் புண்ணியம் கிருஷ்யாமி ச முகுர்முகுஹு. ராஜன் சொல்றார். ராஜா, சக்கரவர்த்தி, அரசனே, எல்லாம் என்னது உன்னாலதான் இல்லையா? அந்த ஃபீலிங் இருக்கும், அந்த எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் வியாசர். ஆனா வியாசர் வந்து உனக்கு தான் கொடுத்தாரு. ஆனா உன்னாலதான் என்ன, நீ வேண்டான்னு சொன்னதுனால எனக்கு கிடைச்சது. ராஜன் கேசவார்ஜுன யோகோ இமம் புண்ணியம் அத்புதம். கேசவனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த இந்த புண்ணியமான அற்புதமான சம்வாதம். இந்த சம்வாதத்தை அகம் ஸ்ருதவான்னு சொன்னார்ல போன பாடல். அகம் ஸ்ருதவான் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத். அகம் ஸ்ருதவான் கேட்டுட்டு என்னது, எவ்வளவு கேட்டோம், எத்தனையோ மறந்து போகுது. இங்க என்னது? சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய நினைத்து நினைத்து முகுமுகு மறுபடியும் 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 நினைத்து 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 கிருஷ்யாமி மகிழ்வடைகிறேன். அந்த நினைத்து 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 அந்த ஆனந்தத்திலேயே திளைத்திருக்கிறேன். இங்க ஒண்ணு என்ன நினைச்சு கூடாது, நம்ம இவ கொஞ்ச நேரம் மறந்துட்டு நினைச்சு நினைச்சு பாக்குறான். அப்படியா அப்படியா அப்படி நினைச்சு நினைச்சு பாக்குறான்னு இல்ல, என்ன ஆகுது, அதே எண்ணமாவே இருக்கான்னு அர்த்தம். அந்த எண்ணமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. திருப்பி திருப்பி நினைக்கிறான். எப்படி 2வது அத்தியாயத்துல என்ன நடந்தது, என்ன கேட்டார் கிருஷ்ணன், என்ன சொன்னார் அவர்? அசோச்சியானோச்சஸ்தம், நீங்க வந்து துக்கப்பட வேண்டிய எல்லாத்துக்கும் துக்கப்படாத சொல்லி ஆரம்பிச்சாருப்பா. அதுக்கப்புறம் என்னது, கர்மயோகம் சுத்தி சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்தித பிரக்ஞ லட்சணம், ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தை சொன்னார். அப்புறம் 3வது அத்தியாயத்துல என்ன பண்ணார், மறுபடியும் கர்மயோகத்தை பத்தி சொல்றாரு. அப்புறம் 4வது அத்தியாயத்துல பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகள், இப்படி ஒண்ணு ஒண்ணா 5வது அத்தியாயத்துல எத்தனை விதமான சாதனைகள் சொன்னார், எத்தனையோ விதமான சாதனைகள் சொல்றார். 6வது அத்தியாயத்துல தியான யோகம் பத்தி சொல்றாரு. இப்படி இதே எண்ணம், சில விஷயங்கள் நம்ம மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், பதிஞ்சது அப்படியே அதே நினைவிலேயே நம்ம இயல்பாக எந்த வித முயற்சியும் இல்லாம அந்த நினைவு நம்ம கூட தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் இங்க சம்ஸ்மிருத்திய முகு
அந்த நினைவு அதுலயே இருக்கா. இப்போ சஞ்சயன் அந்த நினைவுலயே தான் இருக்கான். அந்த நினைவுல இருந்து கொண்டே பேசுறான். அது முடிஞ்சிடுச்சு கிருஷ்ணன் அர்ஜுனனும். ஆனாலும் இவன் என்ன பண்றான், அந்த நினைவுல இருந்து மீண்டு வரவே இல்லை. இது எப்படின்றத நம்ம பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். நம்ம என்ன சொல்ல வரான், சம்ஸ்மிருத்திய முகு கிருஷ்யாமி. அதனால என்னது, சில விஷயங்கள் நினைச்சு நான் துக்கப்படுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சும்மா இருக்கும் போதெல்லாம் போர் அடிச்சு துக்கப்படுறது நம்ம இல்லையா, நினைச்சு இவன் என்ன சொல்றான், சந்தோஷமான விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டு இதெல்லாம் துக்கப்படுறது. அப்படியே ஆப்போசிட் பாருங்க. மீண்டும் மீண்டும் நினைத்து நான் கிருஷ்யாமி சொல்லிட்டு மறுபடியும் பாருங்களேன், அவனால நிறுத்த முடியல சஞ்சயனால. தனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை மறுபடியும் அப்படியே சொல்ற மாதிரியே இருக்கு பாருங்களேன். அடுத்த பாடல் பார்ப்போம். தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ரூபமத்யத்புதம் ஹரேஹே ரூபமத்யத்புதம் ஹரேஹே ரூபமத்யத்புதம் ஹரேஹே ரூபமத்யத்புதம் ஹரேஹே விஸ்மயோ மே மகான் ராஜன் விஸ்மயோ மே மகான் ராஜன் விஸ்மயோ மே மகான் ராஜன் விஸ்மயோ மே மகான் ராஜன் கிருஷ்யாமி ச புனః புனः கிருஷ்யாமி ச புனః புனः கிருஷ்யாமி ச புனः புனः கிருஷ்யாமி ச புனః புனः தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ரூபமத்யத்புதம் ஹரேஹே விஸ்மயோ மே மகான் ராஜன் கிருஷ்யாமி ச புனः புனः. பாரு, முகு சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய போன பாட்டுல தான் சொன்னாரு. மறுபடியும் இங்க பாருங்க 77லயும் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய தச்ச, அதை அந்த ரெண்டு பேருடைய அந்த 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 சம்வாதத்தை மீண்டும் 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 மீண்டும்னா நித்தியமாக எப்பொழுதுமே என் நினைவில் இருந்து கொண்டே இருக்கின்றதுன்னு அர்த்தம். அதுலயும் என்னது ரொம்ப முக்கியமா சொல்லணும், ரூபம் அத்யத்புதம் ஹரேஹே. அந்த விஸ்வரூப தரிசனம் காமிச்சார் பத்தியா 10ஆவது அத்தியாயத்துல, யார்கிட்ட சொல்றாரு, திருதராஷ்டிரன்ட்ட. அந்த ரூபம் இருக்கே என்னது, அது மறுபடியும் பார்க்க முடியுமா? அது அப்படியே நின்றுச்சு என் மனசுல, அப்படியே மனதுல தங்கி விட்டது அந்த ரூபம். சொன்னல, திவி சூரியச சகசிரஸ்ய, 1000 கணக்கான சூரியர்கள், எண்ணற்ற சூரியனுடைய வெளிச்சம் ஒரே சமயத்துல வானில் தோன்றினா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த சூரியனையே ஒளிர்விக்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபம். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியன் மாதிரி அதுவும் ஒரு ஒரு பிரகாசம் நினைச்சு கூடாது, அந்த சூரிய பிரகாசத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடியது. அப்போ ஸ்வயம் பிரகாச அந்த சைத்தன்யம் அனைத்து அனுபவங்களையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் ஒரு வடிவத்தோட ரூபம் அத்யத்புதம் ஹரேஹே எனக்கு காட்சி கொடுத்தது. அது சம்ஸ்மிருத்திய அது எனக்கு எண்ணி நான் அதையே நினைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா அது என் மனதை விட்டு நீங்கவில்லை. அப்புறம் என்ன, மகான் விஸ்மய, பெரும் வியப்புண்டாயுது. விஸ்மயம்னா ஆச்சரியம், வியப்பு. அது மகான். இது 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 இந்த ஜென்மம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி மகான், அப்பேற்பட்ட ஒரு அதிசயம் இதெல்லாம் மீளவே முடியாது. புனக கிருஷ்யாமி, மேலும் 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 கழிப்படைகிறேன். தனக்கு கிடைச்ச இந்த எப்பேற்பட்ட அந்த பாக்கியம் அதை உணர்ந்ததுனால, இது யாருக்கும் கிடைக்காதது தனக்கு கிடைச்சதை எண்ணி 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 இங்க சஞ்சயன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான். சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றான். என்ன சொல்ற பாப்போம். 78வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண யத்ர பார்த்தோ தனுர்தரஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிஹி தத்ர ஸ்ரீவிஜயோ பூதிஹி தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிஹி தத்ர ஸ்ரீவிஜயோ பூதிஹி ध्रुवानीतिर्मतिर्मम 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 சேர்ந்து
யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிஹி துருவாணி தீர்ம தீர்மம. எங்கு யோகேஸ்வர கிருஷ்ண, எங்கு யோகேஸ்வரனாகிய, மறுபடியும் கடைசி சில ஸ்லோகங்களை பாருங்க, அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள், அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் யோகம், யோகேஸ்வராத் கிருஷ்ணாத், யோகேஸ்வரன், யோகேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். யோகம் சாதனை, என்ன சாதனை? ஜீவ பிரம்ம ஐக்கிய சாதனை. அந்த ஞானம், அந்த ஞானத்தின் மூலமாக அடையப்படக்கூடிய குறிக்கோளாக இருப்பவனே, அந்த குறிக்கோளை பரபிரம்மே பரம்பொருளே கிருஷ்ணனாக வந்திருக்கு. எத்திர, எங்கு யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணர், அதுக்கப்புறம் எத்திர தனுர்தரக பார்த்த, எத்திர தனுர்தரக பார்த்த, சாதாரண பார்த்த கிடையாது. தனுனா வில்ல கீழே போட்ட பார்த்தம் கிடையாது. முதல் அத்தியாயத்துல போட்டாலும் கீழே, ரெண்டாவது அத்தியாயத்துல ஆரம்பத்துல நான் கீழே போட்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. இங்க யாரு? தனுர்தரக பார்த்த அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னால, கரிஷிய வச்சனம் தவ, கையில எடுத்துட்டான் பாருங்க வில்ல. அதனாலதான் என் சஞ்சயன் சொல்றாரு தனுர்தரக பார்த்த, வில்லேந்திய பார்த்தன் அர்ஜுனன். எங்கு யோகேஸ்வரன் கிருஷ்ணன், எங்கு வில்லேந்திய பார்த்தன் இருக்கின்றார்களோ, அதை நம்ம சேர்த்துக்கணும், இருக்கின்றார்களோ, தத்ர அங்கு ஸ்ரீ விஜய பூதி துருவா நீதி. சரி, ஸ்ரீ விஜய பூதி நீதி, துருவான்றது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். துருவா ஸ்ரீ, துருவா விஜய, துருவா பூதி, துருவா நீதி, இது மதி அப்படின்னு அர்த்தம். அங்கு என்ன இருக்கும்? எங்கு யோகேஸ்வரனாய கிருஷ்ணரும் எங்கு வில்லேந்திய பார்த்தனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கு ஸ்ரீ, ஸ்ரீ இங்க சொல்லும் போது திருன்னு சொன்னாங்க. இங்க என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மின்னு சொல்லும் போது இங்க என்ன, ராஜ்ய லட்சுமின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சத்திரியனுக்கு, அரசனுக்கு என்னது? ராஜ்யம் தான் லட்சுமி. ஸ்ரீன்றது அந்த ராஜ்யலட்சுமி, அரசாட்சி. அந்த அரசாட்சியும், அந்த அரசாட்சி கிடைக்கணும்னா என்ன பண்ணும்? சாதாரணமா கிடைக்குமா? எத்தனையோ போராட்டங்கள், போர் இல்லையா, வெற்றி, அனைத்து தடைகளையும் வெல்வது. அதனால விஜயக சாதாரணமா கிடைச்சிடாது அரசாட்சி இல்லையா, வெற்றிகளை கடந்துதான் கிடைக்கும். அப்ப வெற்றி, அங்கு வெற்றி, அது இது ரெண்டும் இருந்தா போதுமானா ஐஸ்வர்யம். இங்க பூத்தின்னு சொன்னாங்கல்ல, இங்க பூத்தி சொல்லும் போது இங்க ஐஸ்வர்யம் சொல்லியிருக்காங்க. இது என்ன அர்த்தம்னா, இப்போ சில நேரங்கள் பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச வருஷத்துக்கு எல்லாம் வளமோடு இருப்பது போல இருக்கும். திருப்பி அப்படியே மாறிடும், திருப்பி அப்படியே ஏழ்மை வந்துடும், மறுபடியும் அப்படியே கொஞ்சம் வளமாகும். இப்படி மாறி 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 கிடையாது, நிலைத்த வளம். எப்பொழுதுமே வளத்தோட, அந்த வளம் என்பது அங்க சகஜமாயிடுச்சு அந்த நாட்டுல. அப்படி சகஜமானதுனால எல்லோருமே எல்லா வளமும் பெற்றிருக்காங்க. யாருக்குமே எந்த குறையும் இல்லாத அளவுக்கு வளத்துடன் இருப்பது எல்லா நிலைகளிலும். வெறும் செல்வம் மட்டும் கிடையாது, எல்லா நிலைகளிலும், அறிவுல எல்லா நிலைகளிலும். அதுதான் பூத்தி. அதுவும் நிலைத்தது, மாறிட்டே இருக்கிறது கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன, இது இப்படிப்பட்ட மாறுதல் இல்லாத நிலைத்த வளம் எப்போ கிடைக்கும்? துருவா நீதி. அப்போ துருவாஸ்ரீன்றது நிலையான அரசாட்சி. எப்படி இருக்கும்? நிலையான வெற்றி, நிலைத்த செல்வங்கள், வளம், நிலைத்த வளம். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? துருவா நீதி. அந்த நீதி சொல்லும் போது என்ன கேட்டீங்கன்னா, தர்ம கொள்கைகள், தர்மம். எப்படி அந்த அரசாட்சி தர்மத்துல நிலை பெற்றிருக்கும், நிலைத்த தர்மத்துல எந்த சமயத்திலையும் சுயநலம் இல்லாம தர்மத்தை ஒட்டி நிலைத்திருக்கிற அரசனுடைய கொள்கைகள். அந்த கொள்கைகள் இருக்கும்போது அங்குதான் என்ன இருக்கும்? அங்கு நிலைத்த தர்மம் இருப்பதனால அந்த அரச கொள்கைகள் அத்தனையும் தர்மத்தில் நிலை பெற்றிருப்பதனால நிலைத்த அரசாட்சியும், நிலைத்த வெற்றியும், நிலைத்த வளமும் இருக்கும். எங்கு யோகேஸ்வரனாய கிருஷ்ணன் இருக்கானோ, எங்கு வில்லேந்திய பார்த்தன் இருக்கானோ, அங்கு நிலைத்த அரசாட்சி, நிலைத்த வெற்றி, நிலைத்த வளங்கள், நிலைத்த தர்மம் இருக்கும். அங்க நீதி. எதுக்கு இது சொல்றாரு? சம்பந்தமே இல்லாம. இப்ப இவர் தன்னோட அனுபவத்தை தான் சொல்லிட்டு வந்தாரு. நான் எப்படி இதை கேட்டேன், எப்படி எவ்வளவு சந்தோஷம், எப்பேற்பட்ட பாக்கியவான் நானு,
வியாசர்னாலதான் கிடைச்சது, உன்னாலதான் கிடைச்சது எனக்கு. அதுவும் எப்படி? அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுடைய மனதுல என்ன இருக்கு, இப்போ கிருஷ்ணனுடைய மனதுல என்ன இருக்கு? இப்ப வியாச பிரசாதா சொல்லும் போது வியாசர் எப்படிப்பட்ட அவருக்கு விஷன் கொடுத்தாரு. விஷன் அது விஷன்னு சொல்லும் போது உணர்வுகள். அதாவது இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு பாருங்களேன், இந்த உலக அனுபவங்களை பெறுவதற்கு நம்ம கிட்ட வந்து பஞ்சேந்திரியங்கள் இருக்கு, மனம் புத்தி இருக்குல்ல. இதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா, பிரத்யட்சமா நம்ம முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ இன்டர்நெட் இருக்கு, சேட்டலைட் இருக்கு, அது மூலமா நம்ம இப்ப பாக்குறோம். ஆனா நீங்க இப்போ எந்த மனநிலையில கேக்குறீங்க, என்ன திங்க் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி என்ன திங்க் பண்ணி அப்புறம் என்ன பண்ண போறீங்க, ஏதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா சஞ்சயனுக்கு எப்படிப்பட்டது கொடுத்தாரு, அந்த போர்க்களத்துல அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், அவ்வளவுதான் சென்சஸ். அது 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 விஷன். அது அந்த பார்வைனா கண்ணுன்னு எடுத்துக்கூடாது ஸ்தூலமா, அப்புறம் காது கேட்கலான்னு எடுத்துக்கூடாது. அந்த எல்லா உணர்வுகளுமே அவனால உணர முடியும். அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், கிருஷ்ணன் உட்பட, அவங்க என்ன பேசுறாங்கன்றது மட்டும் இல்ல, என்ன எண்ணுகிறார்கள். அப்போ அர்ஜுனன் கிட்ட எவ்வளவு அன்பு கருணையும் கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணர் எடுத்து எத்தனை பக்தி அர்ஜுனனுக்கு, எந்த அளவுக்கு சரணடைஞ்சிருக்கான், எல்லாருடைய ஹிருதய எண்ணங்கள் கூட சஞ்சயனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவன் திடீர்னு என்ன இதை சொல்றான், எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன். ஏன்னா இது பாருங்க, அத்தனை பர்ஃபெக்டான கனெக்ஷன். திருதராஷ்டிரன் கேட்டதுக்கு பதில் சொன்னார். திருதராஷ்டிரன் என்ன கேட்டார்? திருதராஷ்டிரோவாச்ச தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவக மாமகா பாண்டவா சைவ கிம குர்வத சஞ்சய. என்ன செய்கிறார்கள்? யாரு? என்னவர்களும் பாண்டவர்களும். எங்கு? தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில். இது எப்ப கேட்டார்? இத எப்ப கேட்டார்னா 10வது நாள் போர் ஆரம்பிச்சு 10வது நாள் ஆயிடுச்சு. 10வது நாள் வந்து பீஷ்மர் விழுந்து விட்டார். அர்ஜுனுடைய அம்புனால பீஷ்மர் விழுந்து விட்டார். பீஷ்மரே விழுந்துட்டாரா? இப்ப என்னுடைய நிலைமை என்ன ஆக போகுது தெரியலையே, என் பசங்களோட நிலைமை என்ன ஆக போகுது தெரியலையே, என்னுடைய பிள்ளைகளோட நிலைமை அப்படின்னு அந்த கவலையோட போர்க்களத்துல என்னதான் நடந்தது. பீஷ்மரை போய் ஒருத்தர் வீழ்த்த முடியுமா? அது அர்ஜுனனாவே இருக்கட்டுமே. பீஷ்ம பிதாமக எப்பேற்பட்டவர், பேரே பாருங்க பயங்கரமா இருக்கு, பீஷ்மர். யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத சுயநலம் இல்லாத விரதத்தை மேற்கொண்டவர். அவர்னால எல்லாமே சாதிக்க முடியும். அவரு போய் விழுந்துட்டார்னா எப்படி இது? அப்ப அங்க என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்ன்றதை விட இனிமே என்ன ஆக போகுது, இனிமே என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த போர் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி, இதான் அவருடைய கேள்வி. அப்போ இந்த முதல் கேள்வியினுடைய திருதராஷ்டிரன் கேட்க வந்தது என்னது? அந்த மேலோட்டமா பார்த்தா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் வந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டுட்டு என்ன வேணா பண்ணட்டும், என்ன நடந்தது அங்க? பீஷ்மரே போயிட்டாரு. இப்ப யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி, இதுதான் கேக்குறாங்க. இப்ப சாதாரணமா கிரிக்கெட் மேட்ச் கூட, இந்தியாவும் பாகிஸ்தானும் மேட்ச் நடந்தது, என்ன நடந்தது அங்க அப்படின்னா, 2 பேரும் இவன் 6 அடிச்சா 4 அடிச்சா இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபைனல் யாருப்பா, யாரு ஜெயிச்சா அத சொல்லு, அதானே வேணும் இங்க. அப்போ இங்க என்ன அர்த்தம்? நேரடியா இவன் என்ன கேக்குறான்னா, பீஷ்ம பிதாமகரே போயிட்டாரு, இந்த கிருஷ்ணா அர்ஜுனனுடைய இந்த கீத உபதேசம் முதல் நாள் தான் நடந்தது. ஆனா திருதராஷ்டிர எப்ப கேக்குறான்? 10வது நாள்ல. 10வது நாள்ல என்ன கேக்குறான்? என்ன நடந்தது, எல்லாரும் அங்க கூடி இருந்து என்ன நடந்தது, எப்படி வந்து பீஷ்மர் இறந்தாரு, ஆச்சரியமா இருக்கு. இப்ப யாருக்கு வெற்றி, யாருக்கு வெற்றின்னு தானே கேட்ட. இப்ப பாருங்க இந்த ஸ்லோகத்துக்கு புரிஞ்சிடும். எங்கு எங்கு யோகேஸ்வரன் கிருஷ்ணர் இருக்கிறானோ, எங்கு வில்லேந்திய அர்ஜுன் இருக்கானோ, அங்கு ஸ்ரீ விஜய பூத்திகி துருவா நீதி மதி மம. அங்குதான் இதெல்லாம் இருக்கும்னு என்னுடைய எண்ணம்பா. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். நீங்க நேரடியா சொல்ல, என்ன சொல்ல நேரடியா, இவன் வந்து அவருடைய மந்திரி தானே, அவருடைய மந்திரி தானே, சஞ்சயன் சேவகன் தானே. எப்படி போய் ஒரு முதலாளிகிட்ட போயிட்டு நீ அவ்வளவுதான், உங்க குடும்பமே அழிஞ்சது, உன் மகன்லாம் காலி, இப்போவாது உனக்கு அறிவு இருந்தா நீ போய் தடுத்துக்கோ, இப்படி நேரடியா சொல்ல முடியாது. அப்போ மறைமுகமா என்ன சொல்லலாம்? நீ என்ன கேட்ட, அங்க என்ன நடந்தது கேட்டல, யாருக்கு வெற்றி தானே கேட்கிற நீ, அதான் நீ கேட்க வர, எனக்கு தெரியும் யாருக்கு வெற்றி. நீயே புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கோ? எங்க வந்து கிருஷ்ணன், யோகேஸ்வரன் கிருஷ்ணன் சாதாரண ஆள் கிடையாது, யோகேஸ்வரன். அவ எங்கு வந்து பார்த்தன் வில்ல எடுத்துட்டானோ, வில்லோடு சேர்ந்த பார்த்தன் இருக்கானோ,
அங்கு நிலைத்த அரசாட்சி அவங்களுக்கு தான். அங்கு நிலைத்த அரசாட்சி, நிலைத்த வெற்றி, நிலைத்த வளம். ஏன்னா அவங்க பக்கம்தான் நிலைத்த தர்மம் இருக்கு. இப்ப இதெல்லாம் எங்க இருக்கோ அங்கதான். அப்ப யார் திருதராஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு சஞ்சயன் பதில் சொல்லிட்டார். மகாபாரதத்துக்கு மறந்துடக்கூடாது. நம்ம மகாபாரதத்துல அந்த சூழ்நிலை வரும்பொழுது 10வது நாள் பீஷ்மர் அம்புனால அடிபட்டு விழுந்த போது இந்த செய்தியை கேள்விப்பட்ட திருதராஷ்டிரன் சஞ்சயனை கூப்பிட்டு திருதராஷ்டிர உவாச்சன்னு ஆரம்பிக்கிறார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே கூடியிருக்கின்ற கௌரவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள், யாருக்கு இப்பொழுது வெற்றி, யாருக்கு வெற்றி கேட்டியா? பதில் இதான் பதில், இவங்களுக்குதான் வெற்றி. இப்போ அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த அமைப்பு பாருங்க எவ்வளவு அழகா சரியா முடிச்சிருக்காங்க பாருங்க. பகவத்கீதையினுடைய முடிவும் மிக சரியாக இருக்கு. சரி, இந்த ஸ்லோகத்தை சேர்ந்து ஒரு தடவை படிச்சிருவோம். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணா யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி த்ருவாணி திர்ம. சரி, அடுத்து என்ன? அந்த சங்கல்ப வாக்கியம் சொல்லுவோமே, படிச்சிருவோம். ஓம் தத் சதிதி. ஓம் தத்சரிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே மோக்ஷ சந்நியாச யோகோ நாம மோக்ஷ சந்நியாச யோகோ நாம அஷ்டாதசோऽध्यायः. அஷ்டாதசோऽध्यायः. ஓகே, ஓம் தத் சத். ஓம் இத சொல்லிதான் நம்ம எந்த ஒரு உயர்ந்த காரியங்கள் பண்ணாலும் ஓம் தத் சத்னு சொல்லி நிறைவு செய்வார்கள். ஆரம்பிக்கும் போது இது ஒரு உபனிஷத்துல பார்ப்போம் நம்ம. சரி, இதுல பகவத்கீதையிலே வந்திருக்கு ஓம் தத் சத் இது நிர்தேசம். இங்க பகவத்கீதையிலே வந்திருக்கு ஓம் தத் சத். இவ்விதம் பகவத்கீதையாகிய உபனிஷத்களில் பிரம்ம வித்யில் யோக சாஸ்திரத்தில், அப்ப இந்த கீதைன்றது என்னது? உபனிஷத். உபனிஷத்தினுடைய சாரம், அதனுடைய கருப்பொருள் என்ன? பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம வித்யை பிரம்மம் தான் குறிக்கோள்னு சொல்வதோடு மட்டும் இல்லாம யோக சாஸ்திரம், அந்த பிரம்மத்தை அடைவதற்கான யோகம் வழிகளை சாதனைகளை கூறுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாஷணையில் சந்நியாசத்தின் மூலம் மோட்சம், மோக்ஷ சந்நியாச யோகம் என்ற தலைப்பு கொண்ட 18வது அத்தியாயம் முடிகிறது. சரி, இப்ப நம்ம 18வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகமும் இந்த பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகமும் 2வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணன் உபதேசம் பண்றார். அதையும் நம்ம படிச்சிடலாம். சரியா? சேர்ந்து படிப்போம், ரிப்பீட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத அஷ்டாதசோऽध्यायः. அத அஷ்டாதசோऽध्यायः. மோக்ஷ சந்நியாச யோகः. மோக்ஷ சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுன உவாச்ச. சந்நியாசஸ்ய மகாபாஹோ. சந்நியாசஸ்ய மகாபாஹோ. தத்வமிச்சாமி வேதிதும். தத்வமிச்சாமி வேதிதும். தியாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷः. தியாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷः. பிருதக்கேஷி நிஷூதன. பிருதக்வேஷி நிஷூதனः. சரி, இப்போ பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகமும் 2வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகம், அதெல்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அது ரெண்டும் நம்ம படிக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பிரதமோऽध्यायः. அத பிரதமோऽध्यायः. அர்ஜுன விஷாத யோகः. அர்ஜுன விஷாத யோகः. திருதராஷ்டிர உவாச்ச. திருதராஷ்டிர உவாச்ச. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. சமவேதாயுயுத்சவः. சமவேதாயுயுத்சவः. மாமகாः பாண்டவாश्चैव. மாமகா பாண்டவாश्चैव. கிமகுர்வத சஞ்சய. கிமகுர்வத சஞ்சய. சரி, 2வது அத்தியாயத்துடைய 11வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ
भगवानुवाच अशोच्यानन्वशोचस्त्वम् अशोच्यानन्वशोचस्त्वम् प्रज्ञावादांश्च भाषसे प्रज्ञावादांश्च भाषते गतासून गतासूंश्च गतासूनगतासूंश्च नानुशोचन्ति पंडिताः. नानुशोचन्ति पंडिताः. இதோட 18 அத்தியாயம் முடிச்சுக்கலாம். முடியுது. இந்த முதல் அத்தியாயத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்க எல்லோருக்குமே என்னுடைய நமஸ்காரங்கள். ஏன்னா உங்களாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது இல்லையா. நீங்க யாருமே வரலன்னா நான் மட்டும் தனியா பண்ணுவேன்னா அந்த அளவுக்கு உயர்ந்ததெல்லாம் கிடையாதுல்ல. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ஈஸ்வரனுக்கும் குருதேவோட அனைத்து உங்களுக்கும் இல்லையா அவருடைய சேவைகள் அனைவருக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். பூர்ணமத சொல்லி முடிச்சிருவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.